afternoon, everyone. Last class, what we discussed? Last class we discussed about ethical consideration and social impact on the generative AI. For ethical consideration, we saw about data privacy, transparency, availability, and deep fakes and misinformation provided by GTAs. For social impact, loss of job opportunities and creativity, democratizing creativity. Good stuff. Last class we discussed about social impact and ethical things that happen due to generative AI. In ethical, it has some rules and it should be followed. For example, we have seen about the color discrimination that happened in Africa for the interview. Do you remember? Okay. For social impact, we have seen that அதனால generative AI develop ஆகிறதுக்கு நமக்கு வந்து என்ன ஆகும்? ஜாப்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். then data security வந்து நமக்கு இருக்காதுன்னு பார்ப்போம். சரியா? Today we are going to see about the probability distribution and random variables in generative AI. What is probability, ma'am? Can anyone explain it? Okay, the possibility of getting between two things. For example, if I am flipping a coin, and I should get what? Head or tail. So how many heads, how many tails will be? One head. One is to? One. And suppose I am flipping a coin, I can get either head or tail. Both have equal ratio, correct? அதுதான் வந்து நாம என்ன சொல்றோம்? Probability சொல்றோம். For example, நான் இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? இப்ப இந்த பாக்ஸ்ல வந்து நான் வந்து ரெட் கலர்ல ஒரு பால், கிரீன் கலர்ல ஒரு பால், yellow கலர் பால் ஃபில் பண்றேன். இப்ப இதுல வந்து எவ்வளவு பால்ஸ் இருக்குன்னு நான் சொல்லணும். For example, 3 red balls, 4 green balls, 5 yellow balls இருக்கு அப்படினா how many balls can I get it out? இப்ப நான் இதுல இருந்து எவ்வளவு balls வெளிய எடுக்கலாம்? Total number of balls 12. இப்ப எனக்கு வந்து இத வந்து நாம x ன்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்ப x ல ரெட் கலர் பால் நமக்கு எவ்வளவு வரும்? 3. Total number of balls 12. அப்ப 3 ல எனக்கு எவ்வளவு balls வரும்? எவ்வளவு ரெட் balls? சாரி 12 ல எவ்வளவு ரெட் balls எனக்கு வரும்? 3 ரெட் balls வந்து எனக்கு வரும். நெக்ஸ்ட் green ல 4. நெக்ஸ்ட் 5 to 5 by 12. இப்போ இந்த x நாம என்ன சொல்லணும் அப்படினா random variable னு சொல்லணும். ஓகேவா? இத வந்து நாம இந்த வேரியபிள் வந்து நாமளா தான் எடுத்துக்கோம். கரெக்ட்டா? random variable சொல்றோம். இத வந்து probability னு சொல்றோம். getting the probability. எவ்வளவு பால் நமக்கு கிடைக்குமோ ஒரு probability நாம எடுத்துக்கோம். இப்போ இத மென்ஷன் பண்றது வந்து என்னது? random variable. இப்போ இதே மாதிரி ஒரு data sets வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. Do you all know about data sets? data set பத்தி தெரியுமா? ஒரு huge of data வந்து நம்ம ஒரே இடத்துல real time data வந்து வாங்கி வச்சிருக்கோம் ஒரு எக்ஸல் ஷீட்ல. அத தான் வந்து நாம என்ன சொல்லுவோம்? data set னு சொல்லுவோம். For example, data set க்கு நாம யூஸ் பண்ற வெப்சைட் என்னது? ஈஸியா ஒரு data set நாம எடுக்கணும் அப்படினா Gaggle னு ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுவோம். தெரியுமா உனக்கு அது? இங்கேருந்து ஜூம் போடுவோம். இங்க பாரு. இப்போ இங்க எவ்வளவு டேட்டா செட்ஸ் இருக்குன்னு பாரு. ஃபர்ஸ்ட் டேட்டா செட் என்னது? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்பெக் டேட்டா செட். தட் இஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷனோட டேட்டா செட். இப்போ நான் வந்து எனக்கு என்னென்ன ஒரு AI மாடல் வந்து நான் டெவலப் பண்றேன். ஓகேவா? I am going to develop a AI model to identify the electric vehicle model by using its specification. ஓகேவா? இப்போ பேட்டரி வந்து இந்த
வாட்ஸ்ல இருக்கணும், இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி இவ்வளோ இருக்கணும், எனக்கு இந்த ஒரு டைம் நான் சார்ஜ் பண்ணேன்னா இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அது போகணும் அப்படின்னு நான் ஒரு டேட்டா செட் ஒரு டேட்டாஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து எந்த வெஹிக்கிளுக்கு அது மேட்ச் ஆகும்னு நம்ம பார்ப்போம். அதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டேட்டா செட்னு சொல்லுவோம். இப்போ இந்த டேட்டா செட் எல்லாமே வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா எஸ்சிவி ஃபார்மேட்ல தான் இருக்கும். எக்ஸல் எஸ்சிவி ஃபார்மேட். சரியா? இதெல்லாம் டீடைலா நம்ம பார்ப்போம். அப்கமிங் கிளாसेसல எல்லாமே பார்ப்போம். இப்போ இத டவுன்லோட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு ஒரு சில இடத்துலலாம் வந்து இப்போ நாம இத டவுன்லோட் பண்ணி இதுல இருந்து நாம ஒரு விஷயம் கேக்குறோம் அப்படினா அது வந்து என்னன்னு சொல்றோம்? ப்ராபபிலிட்டின்னு சொல்றோம். சரியா? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். நீ ஒரு இன்புட் கொடுக்கற அதுக்கு அவுட்புட் வந்து எப்படி வேணாலும் வரலாம். ப்ராபபிலிட்டி பொறுத்து தான் எஸ் ஆர் நோன்ற மாதிரி. சரியா? இப்போ ரேண்டம் வேரியபிள்ங்கிறது என்னன்னு பார்த்தனா அதுல வந்து உனக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்பேஸ் இருக்கும்ல, ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஃபில் பண்ணாம விட்டுருக்காங்க அப்படின்னா மேனுவலா நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். தட் மீன்ஸ் நீ ஏதாச்சும் ஒரு அதுக்கு அடாப்டான ஒரு விஷயத்தை வந்து நீ ஃபில் பண்ணுவோம். அதை தான் வந்து நம்ம ரேண்டம் வேரியபிள்னு சொல்றோம். புரிஞ்சுதா? இப்போ இந்த இடத்துல இருக்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இதை வந்து நான் எழுதிக்கலாம் கரெக்டா? ஆனா நான் ஏன் இங்க எக்ஸ்னு எடுத்துக்கிறேன்? இதுக்கான ஒரு வேல்யூ இங்க இருக்கணும்ல. இப்போ x = நான் எடுத்துக்கிறேன் கரெக்டா? இப்போ இதுதான் வந்து ரேண்டம் வேரியபிள். இது வந்து என்னது? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். புரிஞ்சுதா? நாம தியரி பார்க்கலாமா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வந்து உன் ஃப்ரீ டைம்ல அந்த டேட்டா செட் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி பாரு. நீ எந்த டேட்டா செட் கேட்டாலும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர்ஸ் ரிலேட்டடா உனக்கு டேட்டா செட் வேணும்னா அதுவும் கிடைக்கும். இல்ல நீ ஏதாச்சும் ஸ்டூடெண்ட் ரிலேட்டடா ஒரு ஆனா இதுல இருக்கிற எல்லா டேட்டாஸுமே வந்து யாரோ ஒருத்தங்க எடுத்து உள்ள போட்ட டேட்டா செட் தான். உனக்கு ரியல் டைம் டேட்டாபேஸ் வேணும் அப்படின்னா நீயா தான் ஹாஸ்பிடல் போய் கலெக்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லங் கேன்சர் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுல வந்து எவ்வளவு டேட்டா செட்ஸ் இருக்கும்? n நம்பர் ஆஃப் டேட்டா செட்ஸ் இருக்கும். அதுல n நம்பர் ஆஃப் சிம்ப்டம்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? அப்ப அது எல்லாமே மேட்ச் பண்ணனும்ல. அப்ப நீ வந்து சாம்பிளா இது வச்சிட்டு நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்றப்ப ரியல் டைம் டேட்டாபேஸ் வேணும்னா நீ தான் ஹாஸ்பிடல்ல போய் கேட்டு வாங்கணும். புரிஞ்சுதா? இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, இங்க கவனி. In generative AI, probability distribution and random variables are fundamental concepting for modeling and generating new data. ஒரு new data வந்து நம்ம generate பண்றதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னது? Random variables represent uncertain quantities and probability distribution describes the likelihood of these variables taken of specific value. Generative models utilize these concepts to learn the underlying patterns in training data and generate new realistic data samples. இப்போ நான் சொன்னதுதான் அவங்க கதையா சொல்லியிருக்காங்க, அவங்க தியரியா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ஃபுல்லா இதுக்கப்புறம் ஃபுல்லா கதை தான் இருக்கும். இந்த நீ மேத்ஸ்ல அல்ஜீப்ரா படிச்சிருக்கியா? அதுல நிறைய டைப்ஸ் எல்லாம் நீ படிச்சிருப்ப கரெக்டா? அந்த டைப்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். அது எல்லாமே அல்ஜீப்ரா, அல்ஜீப்ரா, இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன் எல்லாமே இதுல வரும். இப்போ நாளைக்கெல்லாம் நம்ம பார்க்க போறது வந்து ஃபுல்லா ஈக்குவேஷனா இருக்கும். ஓகேவா? இப்போ இதை யார் சம்மரைஸ் பண்ண போறோம்? In this class, we have seen about the probability and the data sets. What is probability? Probability is a possibility of outcome. And in random variable example, in a box there are three colors of balls. One is red, yellow, and green. The probability of getting red ball, the probability of getting green ball, like that, the probability and the random variable. And then data sets. Good, sit up.